வணக்கம். வணக்கம் வணக்கம். ஒரு தேர்தல் நேரத்தில் நீங்கள் சுறுசுறுப்பாக வேகமாக பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு நன்றி. ரைட் மிக்க மகிழ்ச்சி. தொகுதி ஒதுக்கீடு முடிஞ்சு வேட்பாளர்களை அறிவிச்சிட்டிங்க. பத்மநாபபுரமும் விளவங்கோடும் நீங்களும் காங்கிரஸும் இடத்த மாற்றிப்பீங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் உங்கள் பத்மநாபபுரத்துக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டிங்களே. இல்லை, விளவங்கோடு வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பப்பட்டியலில் இருந்தது. ரெண்டாவது, விளவங்கோடு ஒரு பாரம்பரியமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பல தலைவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. இரண்டாவது, எங்களுக்கு அமைப்பு ரீதியாகவும் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதனால் அது கிடைக்க வேண்டும் என்கிற முறையில் நம்ம முயற்சி பண்ணோம். பட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய இப்போது சிட்டிங் தொகுதி அது. அதனால் அது அவங்க விடுறதுக்கு விரும்பலைன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் காங்கிரஸும் நாங்களும் பேசி மாற்றிக்கிறதுக்கு ரெடின்ற மாதிரி இங்கே மாநில காங்கிரஸ் தலைவர் அது மாதிரி ஒத்துக்கிட்டார். ஆனால் அப்புறம் போகும்போது பார்த்தா அது டெல்லியிலேருந்து கன்சர்ன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நெருக்கடி என்பது வந்தது. பட் இன்றைக்கு வரைக்கும் அவங்க வேட்பாளர் பட்டியலை வெளியிடாத நிலையில் அப்படி காலதாமதப்படுத்துவது என்பது தேர்தல் வேலையை பாதிக்கின்றதுனால பத்மநாபபுரமே நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி அந்த முறையில் தான் அறிவிச்சிருக்கோம். ஓகே. காங்கிரஸோட காலதாமத்தினால நீங்கள் ஒரு தொகுதியை மாற்றுறதுக்கு டிலே பண்ண வேணான்ற இடத்துக்கு போயிட்டீங்க. ஆமாம், அது தேர்தல் வேலையை பாதிக்கும். ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியம். ஏன்னா மொத்தமே 20-21 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு நாளுமே மிக முக்கியமான ஒரு நாட்களாக இருக்குது. ஒரு நீண்ட காலம் இருக்குன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுக்கான கால அவகாசம் என்பது இல்லாதனாலையும். ரெண்டாவது, பத்மநாபபுரமும் சிபிஎம் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புள்ள தொகுதி தான். அதனால் அதில் ஒன்றும் எங்களுக்கு பெரிய சிரமம் எதுவும் இல்லை. பழனி, கீழ்வேலூர், திருவொற்றியூர், பத்மநாபபுரம், கீழ்வேலூர் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நீங்கள் விரும்பின தொகுதிகள் தானா? விரும்பின தொகுதி இருக்குது. அதாவது ஒரு கூட்டணின்னு வருகிற போது பலவிதமான கட்சிகள் ஒரே அணியில் இருக்கிற போது நாம் விரும்பின தொகுதியே நமக்கு கிடைக்கும் என்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இப்போ ஒரே தொகுதியை 4 பேர் கேட்குறாங்கன்னா 4 பேர்த்தோடையும் பேசி ஒரு கருத்தொற்றுமை உருவாக்குவதற்கு ஒரு பேச்சுவார்த்தைக்குழு ஒரு பெரும் முயற்சி எடுக்கிறாங்க. அதில் சிலது கிடைக்கும், கிடைக்காமல் போகும். பட் இப்போது கிடைத்திருக்கிற 5 தொகுதியுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அணியில் வெற்றி பெறுவதற்கான 5 தொகுதியுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள தொகுதி தான். பழனிலாம் அவங்க ரொம்ப பலாயிரக்கணக்கான வித்தியாசத்தில் திமுக ஜெயித்த தொகுதி. அவர் ஐபி செந்தில்குமார் சிட்டிங் தொகுதியை விட்டு கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒன்றும் அதை ஒரு பெரிய சிரமங்கள் ஒன்றும் வரலையா? பழனி அவங்களா விரும்பி எங்கள்கிட்ட கொடுத்தது தான். எங்கள் லிஸ்ட்லேயே கிடையாது பழனி. நாங்கள் என்ன வச்சுருந்தோன்னா ஏற்கனவே எம்பி அங்கே இருக்கார் அந்த மாவட்டத்தில். அதே மாதிரி மதுரையிலேயே எம்பி இருக்கார். நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது எண்ணிக்கை. இந்த நிலையில் மற்ற பல மாவட்டங்களுக்கு கிடைக்கிறது நல்லது என்கிற முறையில் நாங்கள் அந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர் உள்ள மாவட்டங்களிலேயும் தொகுதி கேட்பதில்லை என்று நாங்கள் முடிவு செய்திருந்தோம். இது திமுக தலைமை அவர்களாக எங்களுக்கு தெரிஞ்சது தான். அவங்க சிட்டிங் தொகுதியை தான் கொடுத்துருக்காங்க. நல்ல வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஓகே. பாராளுமன்ற தேர்தலையும் ரொம்ப கூடுதலான வாக்கு வித்தியாசம் பழனி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே கூடுதலான வாக்கு வித்தியாசம். ஆமாம், பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசம் இருந்தது. ஆமாம். இப்போ உங்களை கேட்கணும்னு நினச்சது ஒரு பொதுவாக கம்யூனிஸ்ட்டுகளுக்கு எதிர்க்கட்சியாக இருந்து ஒரு ஆட்சியை விமர்சித்து தேர்தலை சந்திக்கிறப்ப உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். ஒரு ஆளுங்கட்சியின் ஒரு அங்கமாக இருந்துக்கிட்டு இந்த தேர்தலை சந்திக்கிறீங்க. இந்த தேர்தல் அப்படின்ற ஒன்று உங்களுக்கு எந்த வகையில் முக்கியமானது? உங்களுக்கு என்ன சவால் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்பது எங்கள் மாநில மாநாட்டினுடைய எங்கள் மாநில குழுவினுடைய தீர்மானம். இந்த தீர்மானத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சாதகமாக இருக்கிற வாய்ப்பாக இருக்கிற ஒரே அணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். ஸோ அந்த வகையில் இந்த அணியிலிருந்து தான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். அப்போது தான் எங்களுடைய நோக்கம் நிறைவேறும். பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற எங்களுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு இது அவசியம். அந்த முறையில் இதிலேருந்து நாங்கள் சந்திக்கிறோம். இரண்டாவது, ஆளுங்கட்சியினுடைய ஒரு தோழமையாக இருக்கிறதுல சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. சாதகமான விஷயம்னு சொன்னால் சில விஷயங்களை முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள்ட்ட நேரடியாக போய் சந்தித்து சொல்லுகிற போது அது நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிற விஷயங்களை உடனடியாக அவங்க செய்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அந்த மாதிரி பல காரியங்களை அவர்கள் செய்யவும் செய்திருக்கிறார்கள். விவசாயிகள், தொழிலாளர்கள் அல்லது இங்கே நடக்கக்கூடிய பல்வேறு அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சார ஊழியர்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் நேரடியாக சந்தித்து பேசுகிறது, கொடுத்த அழுத்தங்கள் என்பது பல கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கு.
அந்த வகையில் அந்த உறவு என்பது எங்களுக்கு பயன்பட செஞ்சுருக்கு. சில விஷயங்களில் சங்கடங்களையும் எதிர்கொண்டிருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு சாம்சங் போன்ற விஷயங்கள், அதில் சங்கடங்களையும் எதிர்கொண்டிருக்கோம். ரெண்டும் இருக்குது. இந்த தேர்தலில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கீங்க. இங்கே ஒரு ஆட்சியில் இருந்து கொண்டு இந்த ஆட்சியின் தொடர்ச்சிக்காக உங்கள் அணி ஃபைட் பண்ணுது, உங்கள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி. எதிர்த்தரப்பு அப்படின்றது ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு பலமுனை போட்டி அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். நேரடி போட்டி இவரா அவரா அப்படின்றத தாண்டி பலமுனை வந்திருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? களத்துக்கு நீங்கள் போகிறப்ப என்ன ஃபீல் உங்களுக்கு? திரு விஜய் அவர்கள் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்கிறது என்பது அது கற்பனையாக கூட ஏற்க முடியாத ஒரு விஷயம். களம் அப்படித்தான் இருக்கிறது. அவருக்கு விஜய் போகக்கூடிய இடங்களில் கூட்டம் கூடுகிறது என்பதனாலேயே அது ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற கூட்டம் என்கிற முறையில் என்னால் ஏற்க முடியல. அது திரையில் பார்த்த நடிகர் தெருவுக்கு வந்திருக்கிறார், நம்ம தெருவுக்கு வந்திருக்கிறார், நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார், போய் பார்த்துட்டு வருவோம் என்று போகக்கூடிய கூட்டமே தவிர வருகிறவர்கள் எல்லாம் அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களிப்பார்கள் என்கிற முறையில் நான் அதை எடுத்துக்கல. மிகப்பெரிய கூட்டம் வருது, செல்லும் இடமெல்லாம் இளைஞர் கூட்டம் அலை மோதுது, இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு மெசேஜ்னு ஒரு பரப்புரையை சொல்கிறாங்க. எங்களால் கேம்பெயினே பண்ண முடியல, மக்களுடைய பாதுகாப்பு கருதி எங்களால் கேம்பெயின் பண்ண முடியலன்னு டிவிக்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே. அது திட்டமிட்டு உருவாக்கக்கூடிய ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். அது கிரியேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் என்னால் அதை பார்க்க முடியுது. இல்லைன்னா இயல்பாக அவர் போகிறது வர்றது மற்றதெல்லாம் இப்போ இவ்வளோ நாள் அவர் ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே திரைத்துறையில் ஒரு தலை சிறந்த நடிகராக, வெற்றிகரமான நடிகராக அவர் இருக்க தான் செஞ்சுருக்காரு. வெளிப்புற படப்பிடிப்பு, உள்புற படப்பிடிப்பு, குறுக்க நடுக்கும் போகிறது வர்றது எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்கார். திடீர்னு என்ன அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தோன்னே அவருக்கு அதிசயமாக இப்படி ஒரு இது வருது. ஸோ இது அவங்க எல்லா தலைவர்களை விட இவர் அபூர்வமானவர் அப்படின்ற முறையிலேயே இவருக்கு ஒரு அபரிவிதமான கூட்டம் கூடுகிறது என்று ஒரு சித்தரிப்பதற்கான ஒரு திட்டமிட்ட ஏற்பாடுங்கிற முறையில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா இயல்பாக அவர் போகிறது வர்றது மற்ற வேறு இதை தவிர வேறு எதுக்குமே அவர் வெளியே வர்றது இல்லையா? கல்யாண வீட்டுக்கு போகிறாரு, அதான் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் நாமினேஷன் போட போகிறாரு, ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு, தலைமைச் செயலகத்துக்கு முதலாக வந்தார் வாழ்க்கையில். அன்றைக்கி ஏதோ பர்மிஷன் பிரச்சனைகளை தலைமைச் செயலகத்துக்கு புகார் போடுறதுக்கு வந்தார். அன்றைக்கெலாம் இயல்பாக வந்துட்டு தான் போனார்ல. அதுமாதிரி டிஜிபி ஆஃபீஸ் வந்தார். ஸோ இந்த கூட்டங்கள்னு வருகிற போது அங்கே அது மாதிரி தள்ளுமுள்ளு நடத்துறது, கதறி அழுறது, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சினிமா பார்க்குற மாதிரியே தான் இருக்குது எங்களுக்கு. அது அரசியல் கூட்டம் மாதிரி எங்களால் நினைக்க முடியல. அவர் பேசுகிற வசனங்கள் இது பூராமே ஒரு சினிமா ஷூட்டிங் அவர் திட்டமிட்டு இதை எடுக்கிற மாதிரி தான் தோணுதே தவிர ஒரு அரசியலுக்கு சீரியஸாக ஒரு அரசியல் கூட்டம் அப்படின்ற முறையில் அவர் நடந்துக்கிறாருன்னு என்னால் நினைக்கவே முடியல. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட எந்த விதமான பேச்சுக்களும் அந்த மாதிரி இல்லை. இந்த அரசின் மீது குற்றம் சாட்டணும் அல்லது ஒரு மாற்று கொள்கையை முன்வைக்கணும், தமிழ்நாட்டில் வளர்ச்சி முன்னோக்கி இருக்கா பின்னோக்கி இருக்கா அல்லது நான் என்ன செஞ்சு கிழிக்க போகிறேன் என்பது எதையாவது சொல்லணும். வெறும் திமுக தீய சக்தி என்று ஒரு வசனம் பேசுவதற்காகவே ஒரு கூட்டத்துக்கு அது எத்தனை தூரம் கேட்பாங்க? ஸோ அது ஒரு திரைப்படத்தை ஒரு வெற்றிகரமாக எடுப்பது என்கிற முறையில் தான் என்னால் அதை பார்க்க முடியுது. அந்த காட்சிகளையெல்லாம் நீங்கள் தொகுத்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் சன் டிவியில் அந்த ஒவ்வொரு கூட்டத்துலேயும் அல்றது, விசில் அடிக்கிறது, இவர் சொல்லுகிற போது அங்கே இருக்கிறது, அது பூரா தொகுத்து போடுங்களேன் நீங்கள். அது நிச்சயமாக ஒரு நல்ல திரைப்படமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பஞ்ச் டைலாகு, வில்லனா ஒருத்தரை காட்டணும், ஆமாம், அவங்கள தீய சக்தின்னு சொல்லணும், அதை திரும்ப திரும்ப சொல்லி மனசில் பதிய வைக்கணும். ஆமாம், அதை பூரா நீங்கள் தொகுத்து போடுங்களேன். எலெக்ஷன் இப்போ நல்ல பயனுள்ளதாகவும் இருக்கும். ஒரு அரசியல் மாற்றத்துக்காக கெரியரோட உச்சத்திலிருந்து நான் வரேன், பல நூற்றுக்கணக்கான கோடி சம்பாதிச்சிட்டு இருந்தேன், எனக்கு என்ன இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக சர்வ் பண்ணுறதுக்கு வரேன். நீங்கள் கேட்டதுக்கு சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறீங்க? என்னுடைய கேள்வியே தான். இது வரைக்கும் எத்தனை ஆட்சிகள் வந்திருக்குது, போயிருக்குது. நீங்கள் புதிதாக என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள்கிட்ட என்ன மாற்று திட்டம் இருக்கிறது? மாற்று கொள்கை என்ன? இதை சொல்லுங்கள் மக்களுக்கு முன்னாடி. அப்படி எதையுமே இந்த 2 ஆண்டு காலத்தில் அவர் சொல்லவில்லை என்பது தான் என்னுடைய அவர் மீதான குற்றச்சாட்டை. இன்னும் அவருக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்றீங்களா? நான் வந்தால் நல்லாட்சி தருவேன், என் ஆட்சியில் கரப்ஷன் இருக்காது, என் ஆட்சியில் நல்லாட்சி தமிழ்நாடே பயங்கரமாக இருக்கும். இல்லை, நல்லாட்சினா எப்படி நல்லாட்சி? வருவாயை பெருக்குவதற்கு என்ன பண்ண போகிறாரு? ஒரு ஆட்சி நடத்தணுன்னா நிர்வாகம், நிதி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்.
நிதிக்கு இவர் என்ன புதுசாக இதுவரைக்கும் இல்லாத வகையில் புதிதாக நிதி ஆதாரத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? தமிழ்நாட்டில் மேலும் பொருளாதார ரீதியாக மக்களை உயர்த்துவதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? பட்டியல் சாதி மக்கள் பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமைகள் இந்த மாதிரியான தாக்குதல்கள் போன்றவற்றில் என்ன அவருக்கு அதெல்லாம் இல்லாமல் செய்வதற்கு என்ன வைத்திருக்கிறார்? நான் கேட்குறது என்ன ஆல்டர்னேட்டிவ் உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை சொல்லுங்கள் மக்களுக்கு முன்னாடி. இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. கொள்கை தலைவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு, கட்சி மாநாடு நடத்தியிருக்கிறாரு, சில இலவச அறிவிப்புகளெல்லாம் வெளியிட்டிருக்கிறார். அண்ணன் சீரு தங்கச்சிக்கு என்னது குழந்தைங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பவுன் மோதிரம் போட போகிறோன்னு சொல்லியிருக்காரு. இப்போயே 1,4 லட்சம் ரூபா விற்கிது. அவர் ஒருவேளை தப்பித்தவரி வந்தாருன்னா 1,5 லட்சம் 2 லட்சம் போகும்போது தமிழ்நாடு பட்ஜெட் மட்டும் இல்லை இந்தியா பட்ஜெட்டே இங்கே கொண்டு வந்தாலும் எல்லா குழந்தைங்களுக்கும் போட முடியாது சார். போட முடியுமா சொல்லுங்கள்? இந்திய பட்ஜெட்டை ஒரு ஆண்டினுடைய இந்தியாவினுடைய பட்ஜெட்டை இங்கே கொண்டு வந்தால் கூட எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பவுன் தர முடியாது. அதனால் எந்த விதமான புரிதலும் அல்லது இதை தன்னால் நிறைவேற்ற முடியுமா இல்லையா என்பதை பற்றி கூட கவலைப்படாமல் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி எதையாவது சொல்லி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்கிற ஒரு ஒரு கண்மூடித்தனமான ஒரு கண்மூடித்தனமான வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் வழங்குவது என்கிற முறையில் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு பவுன் மோதிர விவகாரம்லாம் வேலையில்லா பட்டதாரி இல்லை. இதே விஜய் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக இலவசமே கூடாது, இலவசத்தை இவங்களை நம்பியா நம்ம இருக்கோம், இலவசமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் தானே. திடீர்னு ஏன் 2 மாதம் கழித்து வாரி வழங்குகிறார் வாக்குறுதியை, இலவச வாக்குறுதிகளை ஏன் வழங்குறாருன்னு கேட்குறேன். ரெண்டாவது, இது நடைமுறை சாத்தியமா என்பதை பற்றி யோசிக்கணும்ல. இப்போ திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை இப்போ வந்திருக்கு, 2026 தேர்தல் அறிக்கை. இன்றைக்கி தான் காலையில் முழுசாக படித்து முடித்தேன். இன்றைக்கி காலையில் அதில் இருக்கிற எல்லாமே நடைமுறை சாத்தியமானது தான் அவங்க போட்டிருக்காங்க. ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு மாநில நிதி நிலைமைக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை 100% செய்ய வேண்டும் என்கிற ஆழ்ந்த அக்கறையுடன் அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கு. இவங்க நல்ல முயற்சி எடுத்தாங்கன்னா 100% அடுத்த இந்த பீரியட் முடிகிற போது 100% நிறைவேற்றிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கும். படிக்காதவங்க கட்டாயம் படிங்க. அதில் பல நல்ல புதிய அம்சங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த செயற்கை கருத்தறுத்தல், நான் இடையில் ஏதோ ஒரு கூட்டத்தில் கூட நான் பேசியிருக்கேன். பல லட்சக்கணக்கான ரூபாயை குழந்தையின்மையினால் ஒவ்வொரு தம்பதிகளும் செலவழிக்கிறார்கள். மன ரீதியாக கடுமையான பாதிப்பு, பெரும் உளைச்சலுக்கு, பொருளாதார ரீதியாக செய்ய முடியாதவங்க பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இப்போ மண்டல அளவில் ஃபெர்டிலிட்டி சென்டர் கவர்மெண்ட் ஆரம்பிக்க போகிறோம் அரசின் சார்பில். ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி பல புதிய விஷயங்கள் இருக்குது. இப்போ விவசாயிகளுக்கு இலவச பம்ப் செட் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத விஷயம். இலவச மின்சாரம் பல மாநிலத்தில் கூட இருக்குது. ஆனால் எல்லோருக்கும் புதிய மின் மோட்டார் அப்படின்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த மாதிரி பல புதிய விஷயங்கள் இவங்க வந்து அவர் எடப்பாடி கூட எங்கள் அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சாங்கலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் அவருடைய அறிக்கையில் இருக்கா நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ நான் சொன்னேன்ல, இதெல்லாம் அவங்களுடைய அறிக்கையில் இருக்கா? ஒரு தேர்தல்னு வருகிற போது பலரும் ஒரே மாதிரியான வாக்குறுதி கொடுக்கறது என்பது தவிர்க்க முடியாது, வரும், சிலது வரும். அதுக்காக காப்பி அடிச்சாங்கன்னு சொல்லக்கூடாது. எங்கள் இதில் இருக்கிறதோ அதுலேயும் இருக்குது, அதில் இல்லாத எங்கள்கிட்ட இருக்குது, எங்கள்கிட்ட இல்லாத அவங்களும் சொல்லியிருக்காங்கன்னா அது வேறு விஷயம். மொத்தமும் காப்பி அடிச்சிட்டாங்க அப்படிலாம் ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது. இல்லை, பொதுவாக தேர்தல் அறிக்கையில் சில விஷயங்கள் தான் பேசு பொருளாகும். அதாவது 8000 ரூபா கூப்பன் இல்லத்தரசி ஸ்கீமு, ஒரு 2000 ரூபாயாக உரிமை தொகையை அதிகப்படுத்துகிறோம், காலை உணவுன்றது 5ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை 8th வரலையும் இன்க்ரீஸ் பண்ணுறோம், இப்படி சொல்கிறது வந்து பொதுவானது. சில பாலிசிஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஜுடிஷியரியில் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டில் போதுமான பிரதிநிதித்துவம் பட்டியல் சமுதாய மக்கள் ஓபிசிஸ்க்கு இல்லை, நீங்கள் அந்த இதை கொண்டு வரணும். இது நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் பேசப்படுகிற ஒரு பிரச்சனை. இந்த ஜுடிஷியரியில் இடஒதுக்கீடு என்பது நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகிற விஷயம். அது யதார்த்தமாக அது அப்படி தான் இருக்குது. எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்பு என்பது இல்லாமல் ஒரு நிலைமையில் தான் ஜுடிஷியரி என்பது இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல புதிய விஷயங்கள் இருக்குது. இந்த நான் உங்களை கேட்க விரும்புகிறது, நீங்கள் நிறைய பாலிசி டாக்குமெண்ட் படிச்சிருப்பீங்க, தேர்தல் அறிக்கைகள் படிச்சிருப்பீங்க. இது வந்து பொதுவாக ஒரு பொதுக்கூட்ட மேடைகளில் முதலமைச்சர் பேசுகிறதும் ஒரு ஹைலைட்ஸ் தான் பேசுவாங்க. திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்தில் வெகு மக்கள் மத்தியில் வந்து மாசஸ்ட்டை வந்து குறிப்பிட்ட சில ஹைலைட்ஸ் தான் பேசப்படும். பட் நீங்கள் முழுமையாக படித்ததாக சொல்கிறீங்களா, அதில் என்ன வேறு புதுமை இருந்தது? இல்லை, மெயின் வந்து விவசாயிகளுக்கான இதில் இந்த விஷயம் நான் சொன்னேன்ல, பம்ப் செட்டு, புதிய மின் மோட்டார் வழங்குவது என்பது அனைவருக்கும், இலவச மின்சாரம் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும், மீட்டர் இல்லாத ஸ்மார்ட் மீட்டர் இல்லாத, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஸ்மார்ட் மீட்டர் சொல்ல இல்லையே, அதில்
ஸோ மீட்டர் இல்லாதில்ல, மீட்டர் ஸ்மார்ட்ன்ற சொல் கூட இல்லை அதில். ஆமாம். அதனால் மத்திய அரசாங்கம் வந்து புதிய மின்சார சட்டத்தில் ஸ்மார்ட் மீட்டர் கம்பல்சரின்னு சொல்லியிருக்கிற நிலையில் மீட்டர் இல்லாத ஒரு இதுன்றது முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் நான் சொன்னது அது கேன்சர் கூட நீங்கள் அதே மாதிரி இந்த 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் தடுப்பூசி 8ஆம் வகுப்பு வரைக்குமான குழந்தைகளுக்கு உணவுன்றது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஏற்கனவே 5ஆம் கிளாஸ் போட்டது, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் போட்டதே எல்லாரையும் வரவேற்பு பெற்றது. இப்போ 8ஆம் கிளாஸ் வரைக்கும் என்னுடைய துணைவியார் அரசு பள்ளி ஆசிரியை, உங்களுக்கு ஏற்கனவே கூட தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன், உங்கள் சர்டிஃபிகேட் கூட இதாச்சு முன்னாடி ஒருத்தர் அவங்க இந்த பள்ளி மாணவர்களை விமானத்தில் கூப்பிட்டு போய் இது பண்ணது ஒருத்தர் இதாகிடுச்சு. இப்போ அவங்க ஸ்கூல்லையெல்லாம் நிறையா வந்து அப்பா அம்மா இல்லாமல் தாத்தா பாட்டி கிட்ட வளரக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறவங்கலாம் பல பேர் காலைல சாப்பிடாம தான் வராங்க, மத்தியானம் சத்துணவு எதிர்பார்த்து. அவங்க என்கிட்ட இந்த கோரிக்கையை சொல்லியிருக்காங்க, பார்த்தா முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்கள் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் போட சொல்லுங்கன்னு. அது இயல்பாகவே இப்போ வந்துருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கீழேருந்து அவங்க கேட்குறாங்களான்னு எனக்கு ஒரு இது இருக்குது. இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறது என்பது ஏதோ ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கணும், ஏதோ ஒரு அறிக்கைன்னு ஒன்று வெளியிடணும் அப்படின்ற முறையில் இல்லாமல், சடங்கு இல்லை, ஒரு சடங்காக இல்லாமல் உண்மையில் என்ன தேவைப்படுகிறது, கீழே இருந்து மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்ற நோக்கத்தோடு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கு. அது நீங்கள் ஓவரால் படிக்கும்போது நிச்சயமாக இதை தான் உணர முடியும். கீழே சமுதாயத்தில் மக்கள் மத்தியிலிருந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது, அரசிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்து அது பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இந்த அறிக்கை என்பது இருக்குது. முதலமைச்சர் வர்ணிக்கிறப்ப அந்த அறிக்கையை பற்றி சொல்லுகிற போது சொல்கிறாரு, இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தேவை இருக்குது. தமிழ்நாடு ஒரு மாதிரி வளர்ந்துருச்சு, ஒரு நகரமயமான ஒரு சமூகம், நிறைய பேர் படித்தவங்க இருக்கிற சமூகம், நிறைய பட்டதாரிகள்லாம் இருக்கிற சமூகம். ஸோ நம்மளுடைய தேவையும் கோரிக்கையும் எதிர்பார்ப்பும் ஆசையும் வேறு, பீகாரையோ வேறு மாநிலத்தையோ ஒப்பிட்டால் நம்ம வேறு. அந்த மாறி வரும் தேவைகள், மாறி வரும் சூழல், மாறின நெருக்கடிகள் இதற்கு ஈடு கொடுக்குற அளவிலான ஒரு அதை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கா? இல்லை, இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு ஒரு புதிய தொழில்நுட்பம், அதற்கான சென்டர்ஸ்ன்றது உட்பட இதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பயிற்சி தரக்கூடிய வகையில் அதற்கான சென்டர்ஸ் உருவாக்குவோம், அது உட்பட இருக்குது. இந்த லேப்டாப் என்பது ஏதோ இன்றைக்கி இருக்கிற தகவல் தொழில்நுட்பத்தில் லேப்டாப் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த முறையில் தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம். அதில் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும்லாம் ஓட்டை எதிர்பார்த்து கொடுக்கறதில்ல. 8ஆம் கிளாஸ் பையலுக்கு என்ன ஓட்டு இருக்கு? அதாவது சொல்கிறது பூராமே வாக்குகளை எதிர்பார்த்துன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இது அப்படி எடுத்துக்க முடியாது. இப்போ இதெல்லாம் எந்த வாக்கில் சேர்க்க முடியும்? 14 வயசு குழந்தைய வந்து கருப்பு பை புற்றுநோய் இது செக் பண்ணுறதுன்றதும், 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு உணவு போடுறது என்பதும் இது தேர்தலோடு வாக்குகளோடு சம்மந்தப்பட்டது கிடையாது. அது இந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சி, கல்வி, அதனுடைய முன்னேற்றம் அதோடு சார்ந்தது. ஸோ அந்த வகையில் அதனால தான் நான் கூட 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேட்டி சொன்னேன், இதுதான் சூப்பர் ஸ்டார் இந்த தேர்தலில், திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டாராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாத்தையும் அதை கொண்டு போய் ரீச் பண்ணுறாங்களான்றது தான் பிரச்சனை. இப்போ இந்த அறிக்கையை எல்லா வீட்டுகள்லேயும் கொண்டு போய் சேர்க்கணும். அதை இந்த அணி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்யணும். ஓகே, 2 விஷயம் இதில். ஒன்று வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம அசை போட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுகவோட பொதுச் செயலாளர், திமுக கூட்டணி உடையும், நீங்கள் ஏன் அங்கே இருக்கீங்க, நீங்கள் எங்களோட வாங்க, கம்யூனிஸ்ட்டுகளுக்கு வந்து ரத்தன கம்பளம் விரித்து, சிவப்பு கம்பளம் நான் விரித்து வரவேற்கிறேன் அப்படின்லாம் கூட ஒரு கூட்டங்களில் பேசினார். இன்னொரு பக்கம் திரு விஜய், அவர் வந்து எங்கூட சேர்றவங்களுக்கு நாங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு தர்றேன்னு சொன்னார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது ஒரு ஆஃபர். ஆமாம், அந்த ஆஃபர் இன்றைக்கு வரைக்கும் யாரும் ஏற்றுக்கல. ஏன் அந்த ஆஃபரை நீங்களும் ஏற்றுக்கல? நாங்கள்ல சின்ன கட்சிகள் கூட ஏற்றுக்கல சார். நாங்கள் ஏற்றுக்கிறதுன்றது பெரிய கொள்கை சார்ந்த ஒரு விஷயம். சாதாரணமாக ஒரு மாவட்ட அளவில் இருக்கிற கட்சி, ஒரு 2 மாவட்ட அளவில் இருக்கிற கட்சி, ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்காக மட்டும் இருக்கிற கட்சிகள் கூட ஏற்றுக்கல. ஏன்னா இது வந்து முதல்ல அவருடைய நிலைமை என்னன்றதுன்னு அவருக்கே தெரியல. அவர் வருவாரான்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அவரே வருவாரான்னு தெரியாதனால இன்னொருவருக்கு என்ன அவர் பங்கு தர்றது? அதை எப்படி நம்புவாங்க? உங்கள்கிட்ட அதிகாரம் இருந்தால் தானே பங்கு போட்டு தர்றதுக்கு. அதனுடைய விளைவு தான் யாருமே இன்னைக்கு போகல. இந்த முறை அவர் உட்பட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அவர் உட்பட அவரே வெற்றி பெற மாட்டார்னா மற்றவங்க அவங்க கட்சியின் சார்பில் நிற்கக்கூடிய நபர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. என்ன சார், விஜய் வந்து 2 தொகுதியில் நிற்கிறாரு, 2லேயுமே அதனால தான் 2ல் நிற்கிறாரு. அவருக்கே வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை இல்லாதனால தான், ஒருவேளை இங்கே இல்லைன்னா அங்கே வருமா,
அப்படின்ற முறையில் அவர் நிற்கிறாரு. பெரிய தலைவர்கள்லாம் 2 சீட் நிற்கிறது சகஜம், அது மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை தர்றாங்களா? எத்தனை பேர் நின்றுருக்காங்க? ஒரே ஒரு முறை செல்வி ஜெயலலிதா நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி நின்னார். ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு நின்றார். மற்றபடி தமிழ்நாட்டில் வேற யாரும் அப்படி நின்னது இல்லையா? அவரே தோப்பாருன்னு சொல்கிறீங்களா? எப்படி அவருக்கு அந்த தொகுதியில் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் கேண்டிடேட், பாப்புலர் கேண்டிடேட் அவர் தானே? அதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் ஒன்று, திமுக அணி தான் இப்போ அமைக்கப்பட்டிருக்கிறதுல மாபெரும் ஒரு அணி சேர்க்கை என்பது திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த அளவுக்கு வலிமையான ஒரு கூட்டணி இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் எப்போதுமே இருந்தது கிடையாது. இரண்டாவது, திமுக கடந்த 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்கக்கூடிய மக்கள் நலத்திட்டங்கள், ஏதாவது ஒரு திட்டம், எல்லா திட்டமும் எல்லா வீட்டுக்கு போயிச்சான்னு கேட்டால் இருக்காது, அது வேறு விஷயம். ஆனால் எல்லார் வீடுகளுக்கும் ஏதாவது ஒரு திட்டம் போய் சேர்ந்திருக்கிறது. அரசிடமிருந்து பலனை பெற்றுக்கொண்டவர்கள் அரசுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்கிற நிலைமையை எப்படி நம்ம வந்து யோசிக்க முடியும்? ஸோ இது ரெண்டாவது. மூன்றாவது, இப்போது வெளிவந்திருக்கிற இந்த தேர்தல் அறிக்கை, இது முக்கியமான ஒரு பங்கை இந்த தேர்தலில் ஆற்றும், திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. நான்காவது, ஒன்றிய பிஜேபி அரசனுடைய தமிழ்நாட்டுக்கு விரோதமான அல்லது மாநில உரிமைகளுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை எதிர்த்தும் கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக தனியாகவும் தோழமை கட்சிகளோடு சேர்ந்தும் நடத்தியிருக்கிற களப்போராட்டங்கள், இது எல்லாமே, அதே மாதிரி ஆளுநர்களுடைய அடாவடித்தனம், இது எல்லாமே இந்த தேர்தல் களத்தில் முக்கியமான பேசுபொருளாக மாறும். அப்படி இந்த விஷயங்கள் எதுலேயுமே விஜய் கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த எதுலேயுமே விஜயை வந்து கிட்டத்தில் கூட சேர்க்க முடியாது. அதனால தான் அதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன். நான் ஒன்றும் ஏதோ விஜய் மேலே இருக்கிற இதனாலலாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலை. இப்போ இதில் எங்கே இருக்கிறார் அவர்? எங்கேயுமே இல்லை அவர். அதனால் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவருக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குவார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது வந்து வெற்றி தோழியை, திமுகவினுடைய வெற்றியை பாதிக்கிற வகையான ஒரு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுக கூட்டணியை உடைப்பதற்கான முயற்சி 2 முனைகளில் நடந்தது. ஒன்று திரு எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்று திரு விஜய். இந்த இரண்டும் எப்படி தோற்று போனது? அதுக்கு வந்து கூட்டணி கட்சிகளோட கமிட்மெண்ட்டா, டிஎம்கே உடைய அணுகுமுறையா, இந்த அலையன்ஸை பிரேக் ஆகாமல் எது தடுத்தது? 2 சைட்லேருந்து உங்களுக்கெல்லாம் பேசினாங்களா? விஜய் தரப்புலேருந்தோ அல்லது அதிமுக சைட்லேருந்தோ அதிகாரபூர்வமாகவோ மறைமுகமாகவோ கூட்டணிக்காக வாங்கன்னு தூது வந்துச்சா? இல்லை, அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மறைமுகமாகவோ அவங்க நேரடியாக பொதுக்கூட்டத்தின் அவருடைய பிரச்சாரத்தின் வாயிலாக விட்பட்ட வேண்டுகோள் தானே தவிர தனிப்பட்ட முறையில் எங்களை சதிச்சு அப்படி வாங்க போங்கன்ற மாதிரிலாம் 2 தரப்புலேருந்துமே கிடையாது. விஜய் தரப்புலேருந்தும் கிடையாது, அதிமுக தரப்புலேருந்தும் கிடையாது. இரண்டாவது, நாங்கள் வந்து கொள்கை சார்ந்து அதிமுக பிஜேபி இருக்கிறதோடு நாங்கள் இருக்க மாட்டோன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால் அதிமுக அத்தகைய முயற்சியில் ஈடுபடாமல் இருந்திருப்பாங்க. ரெண்டாவது, பிஜேபி எதிர்ப்பு தான் அடிப்படை என்று சிபிஎம் இருக்கிற நிலையில் விஜய்க்கு அந்த மாதிரியான ஒரு கொள்கை என்பது கிடையாது. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அவருக்கு கொள்கை எதிரி பிஜேபி என்கிற முறையில் ஒரு கருத்தை அவர் சொல்லிகிட்டு இருந்தார். கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி அப்படி அது எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் அவங்க எங்களோட பேசுகிற பிரச்சனை எங்கே வருது? நாங்கள் பிஜேபி எதிர்ப்பு என்பது அவங்க எங்களை நம்பர் 1 எதிரியாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் கருத்தியல் ரீதியாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பது எங்களுடைய எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டு தான் நாங்கள் இந்திய அரசியலில் இருக்கோம். அதனால் அப்படிப்பட்ட சிலையில் அவங்க 2 பேருமே எங்களோட பேசுகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. விஜய் வந்து கரூர் சம்பவத்துக்கு முன்பும் பின்பும் கொள்கை எதிரி தானே சொல்கிறாரு. அவர் பின்பு எங்கே சொல்லியிருக்காரு? பின்னாடி நடந்த எந்த கூட்டங்கள்லையாவது, அது பாண்டிச்சேரி கூட்டமாக இருக்கட்டும் அல்லது பெருந்துறை கூட்டமாக இருக்கட்டும், எங்கேயாவது சொல்லியிருக்காரு சொல்லுங்கள்? ஏன் சொல்கிறத தவிர்க்கிறாரு? பிஜேபி அதான் அவர் வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு மத்திய புலனாய்வுத்துறையுடைய விசாரணை அவர் தான் கேட்டார். மத்திய புலனாய்வுத்துறையை பற்றி நான் ஒரு 30 வருஷமாக அவங்களோட பயணம் பண்ணிகிட்ருக்கேன். மத்திய புலனாய்வுத்துறை வாச்சாத்தி வன்கொடுமைக்கு எதிரான வழக்கு அவங்க தானே நடத்துகிறாங்க, மத்திய புலனாய்வுத்துறை தானே. அதனால் இருக்கிற அதிகாரிகள், அந்த அமைப்பினுடைய இது எல்லாமே ஒரு 30 வருஷமாக அவங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். அவர் எந்த அடிப்படையில் கேட்டார்னு தெரில, சிக்கிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். சிக்கிக்கிட்ட பிறகு அதுலேருந்து மீள முடியாமல் அதனால் அதுக்கு தகுந்தாற் போல் தன்னுடைய பேச்சுக்களை, கருத்துக்களை வைத்து கொண்டார் என்று தான் நான் வந்து கருதுகிறேன். பிஜேபி எதிர்ப்புன்றதில் அவர் உறுதியாக இருக்காருன்னு அவரே சொல்ல, கொள்கை எதிரி என்று சொல்கிறதுனாலேயே தேர்தலில் அவரை தோற்கடிக்க வேண்டும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? திமுக தவிர வேறு எதை பற்றியுமே அவர் பேசுறது இல்லையே. அதனுடைய நோக்கம் என்ன? பிஜேபியும் திமுகவும் தோற்கடிக்கப்பட வேண்டும், அதிமுக பிஜேபியும் தோற்கடிக்கப்பட வேண்டும், ஆகவே எனக்கு வாக்களியுங்கள். அவங்க களத்தில் இல்லை, களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் ஏன் பேசணுன்றாரு அவர். அவர்கள் களத்தில் இல்லை என்று சொல்வது குழந்தை கூட ஏற்றுக்காது சார்.
அதிமுக பிஜேபி களத்தில் இல்லை என்பதை ம். குழந்தைகள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது வந்து ஆனால் அவர் சொல்கிறாரு அவர் முழுக்க முழுக்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாருன்னு, அதே மாதிரி தான் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு அதிமுக பிஜேபியை. பிஜேபி ஒரு நாடு தழுவிய அளவில் ஒரு வலுவான தேசிய கட்சி, பல மாநிலங்கள் ஆளுங்கட்சியாக இருக்குது. அவங்க வந்து எல்லா விதமான தந்திரங்களையும், நேர்மையான முறையில் இல்லை, எல்லா விதமான தந்திரங்களையும் பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை மாநிலங்களில் கைப்பற்றக்கூடிய ஒரு கட்சியாக அது வந்து இருக்கு என்பதற்கு பல உதாரணங்கள் என்பதற்கு இந்தியாவிலேயே. அப்படிப்பட்ட கட்சியோடு அதிமுக சேர்ந்திருக்கிறது. அதிமுகவுக்கு ஒரு வலிமையான கிராமப்புற அளவிலான நல்ல ஸ்தாபன கட்டமைப்பு என்பது இருக்கிறது. அது வந்து களத்திலேயே இல்லை அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அவங்க கட்சிக்காரங்க முதல்ல நம்புகிறாங்களா? விஜய் சொல்கிறத அவரோட கூட இருக்கவங்களை முதல்ல நம்புவாங்களா? செங்கோட்டையன் இப்போ வந்து சேர்ந்துருக்காரு, அவர் நம்புவாரா முதல்ல அதிமுக களத்தில் இல்லைன்னு சொல்கிறத? அதிமுக களத்தில் இல்லைன்றதை ஏற்றுக்க மாட்டாங்கன்றீங்க. இப்போ திமுக வேட்பாளர் பட்டியல், அதிமுக வேட்பாளர் பட்டியல், தாவேகா வேட்பாளர் பட்டியல் வந்திருக்கு. அவர் ஒரு மாற்று சக்தி அல்லது முதன்மை சக்தி அப்படி எப்படி சொன்னாலும் கொடுத்துருக்க வேட்பாளர்கள்னு பார்த்தா ஒரு 106 பேர் வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க. வழக்கு இருக்கிறவங்க இருக்காங்க, சீட்டிங் கேஸ் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஜாதி வெறியன்னு டிக்ளேர் பண்ணுற நபர் இருக்கிறாரு. இதை எப்படி இப்போ வேறு கட்சியில் திடீர்னு நாள் பிஜேபியில் இருக்காங்க, சாயங்காலம் அங்கே டிக்கெட் இல்லைன்னு உடனே இந்த பட்டியலில் இருக்கிறாங்க, அடுத்த நாள் காலையில் வேட்பாளர் அறிவிக்கப்படுறாங்க. இதை எப்படி நீங்கள் மதிப்பிடுறீங்க? அதாவது இது வந்து அரசியலில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிக சீரழிவான ஒரு சீரழிவுகளில் ஒன்று என்ற முறையில் தான் நான் வந்து பார்க்குறேன். இது ஒரு மிகப்பெரிய சீரழிவு. எந்த விதமான கொள்கை கோட்பாடு எதுவும் இல்லாமல் அரசியலில் சேர்ந்து எப்படியாவது அதிகாரத்தை பதவியை கைப்பற்றி அதன் மூலமாக சம்பாதிப்பது என்கிற, மக்களுக்கு சேவை செய்கிறது என்கிற நோக்கத்தோடு, இந்த மாதிரி வரவங்க பூரா மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வரக்கூடிய ஆட்கள் இல்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம வந்து எம்எல்ஏ ஆகிட்டா அப்புறம் அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து முன்னேறலாம், சம்பாதிக்கலாம் என்கிற நோக்கத்தோடு வர்றது தான். அதனால் இவங்க இது ஒரு மிகப்பெரிய சீரழிவு, அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன். ரெண்டாவது, இவர்கிட்ட அப்படி பொருத்தமான ஆட்கள் இல்லைன்றது ஒரு முக்கியமான பிரச்சனை. யாருக்கு? விஜய் அவர்களிடம் இந்த மாதிரி வேட்பாளராக நிறுத்துவதற்கு கூட பொருத்தமான ஆட்கள் இல்லை, பொருத்தமான தலைவர்கள் இல்லை என்பதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஏராளமான வழக்குகள், சமூக விரோதிகள் போன்றவர்களெல்லாம் இன்றைக்கி வேட்பாளராக அவர் நிறுத்த வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு அவர் ஆளாகியிருக்கிறார். இத்தகைய நபர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த தேர்தல் அறிக்கை, தேர்தல் அவருடைய வேட்பாளர்கள் மீது விமர்சனம் வைக்கிறீங்க. எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் பொதுவாக திமுக அதிமுக விமர்சிக்கும், அதிமுக திமுக விமர்சிக்கும், திமுக அதிமுகவோட சேர்த்து பிஜேபி விமர்சிக்குது, ஏன்னா அவங்க டெல்லியில் ஆளுங்கட்சி. திமுக அணியை விமர்சிக்கிறவங்க காங்கிரஸ் விமர்சிப்பாங்க, அவங்க டெல்லியில் ஆட்சியில் இருந்தவங்க, கடந்த காலத்தை வச்சு விமர்சிப்பாங்க. ஆனால் இந்த முறை வந்து வழக்கத்துக்கு மாறாக திரு இபிஎஸ் அவர்கள் கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவையும் மற்ற கட்சிகளையும் கூட விமர்சிக்கிறார். அவங்க வந்து போராடலை, அவங்க திமுகவுக்கு அடிமையாகி விட்டார்கள் அப்படின்லாம் கூட காட்டமாக விமர்சிக்கிறார். அது என்ன அக்கறையில் சொல்கிறாரா, உங்க மேலே ஆதங்கப்படுறாரா? அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எங்களுடைய ஆதரவு சக்திகளிடமிருந்து ஏதாவது ஒரு சின்ன அவருக்கு சாதகமான ஒரு ஆதாயம், ஒரு சாதகமான சிறு பகுதியில் ஏதாவது கிடைப்பார்களா என்கிற நோக்கத்தோடு சொல்லப்படுவது தானே தவிர, மற்றபடி இவருக்கு வந்து எங்களை வந்து இப்படி விமர்சிக்கிறதுனால அவருக்கு பெருசாக ஒன்றும் ஆதாயம் வராதுன்னு தெரியும். எங்களுடைய ஆதரவு வாக்காளர்கள் அது அவர்களிடமிருந்து ஏதாவது ஒரு சிறு பகுதி தனக்கு சாதகமாக, உங்கள் சப்போர்ட்டர்ஸ் யாரும் அவருக்கு ஓட்டு போட போகிறதில்ல, இருந்து ஏன் விமர்சிக்கிறார்? இல்லை, அப்படி ஒரு முயற்சி எடுக்கிறார். இப்படி சொல்கிறது மூலமாக அப்படி ஒரு முயற்சி எடுக்கிறார் என்பதை தவிர அதில் அவரால் நிச்சயமாக வெற்றி பெற முடியலன்றதுனால தான் இப்போ ஒன்றும் சொல்கிறதில்ல. இடையில அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார், கூட்டம் தவறாமல். இப்போ அநேகமாக பேசுறது விட்டார். இப்போ பேசுகிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே இல்லை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பக்கம் இபிஎஸ் பேசுகிறார், இன்னொரு பக்கம் திரு அன்புமணி பேசுகிறார். பியூஷ் கோயல் வந்தவரும் சார்ஜ் ஷீட்னு டிஎம்கே ஆட்சியின் மேலே சார்ஜ் ஷீட்னு போட்டு நிறைய கொலைகள் நடந்துருச்சு, பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்றதான் பிரதானமாக பேசுகிறாங்க. போதை கலாச்சாரம், இந்த மூணு சொல்கிறாங்க. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது இங்கே பெண்களுக்கான பாதிப்பு இங்கேயும் இருக்கின்றது, பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டால் இது ஒப்பீட்டளவில் இது எவ்வளோ குறைவாக இருக்கின்றது எல்லாத்துக்குமே தெரியும். புள்ளி விவரங்களை பார்த்திங்கன்னாவே தெரியும். அதனால் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஏதாவது சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சொல்லப்படுகிற
எதிர்கட்சின்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து ஏதாவது சொல்லி தானே ஆகணும், அந்த முறையில் இருக்குது. மற்றபடி இதில் நான் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் எதையும் மறக்கலை. ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற போது உடனடியாக நடவடிக்கை எடுப்பது என்பது, இப்போ பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்துங்க, ஏடிஎம் ஆட்சியில் எவ்வளவு போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. நீங்கள் பொள்ளாச்சியை மறக்க முடியுமா நம்ம? பட் இந்த ஆட்சியில் அப்படி சம்பவம் நடந்த உடனே எங்களை போன்றவர்கள் தலையிடுறது, அறிக்கை விடுறது, இதெல்லாம் பண்ண உடனே உடனடியாக அதன் மீது சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அது பட்டியல் சாதி பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமையாக இருக்கட்டும், லாக்அப் டெத்து போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதுதான் அவங்க சட்டம் ஒழுங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் மீதான இதாக இருக்கட்டும், சம்பவமே நடக்காமல் இருந்தால் நல்லது, சம்பவமே நடக்காமல் இருக்க வேண்டும் என்பது தான் எங்களை போன்றவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் ஒன்று நடந்து விட்டதற்கு பிறகு உடனடியாக அதில் அரசு என்ன மாதிரியான தீவிரமான முறையில் நடவடிக்கை எடுக்கிறது, குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில், அவர்களுக்கு தண்டனை பெற்று தருவதில் போன்ற முறையில் தான் அதை ஒப்பிட வேண்டியிருக்கு. அந்த முறையில் அதிமுக காலத்தோடு ஒப்பிடுகிற போது திமுக ஆட்சி காலத்தில் உடனடியாக ஒரு தலையீடு நடவடிக்கை என்பதில் வேறுபாடுகள் இருக்கிறது. அதிமுக குற்றத்தை அணுகிறதுல, குற்றம் நடந்த பிறகு அதை ஹேண்டில் பண்ணுறதுல இருக்குது. பல நேரம் மறுப்பாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் பல குற்றச்சாட்டுகள், வாச்சாதி அது மிகச்சிறந்த உதாரணம். நீங்கள் அந்த மாவட்டத்துக்காரரு, வாச்சாத்தி மிகச்சிறந்த உதாரணம். அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்பது தான் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் செங்கோட்டையனும் மீண்டும் மீண்டும் சட்டமன்றத்தில் வெளியில் சொன்னது. இப்போ அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி மூடி மறைக்கிறதுக்கு பதிலாக நடந்து விட்டது, அதுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் யாரோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை, சட்டப்படியான உறுதியான நடவடிக்கை என்பது ரெண்டு ஆட்சிக்குமான வித்தியாசம். இந்த ஆட்சி அப்படின்ற ஒன்று தொடரணுமா வேணாமான்றதுக்கான தேர்தல். ஆனால் நீங்கள் முதலமைச்சர் நேற்றைக்கு முன்வைச்சிருக்கிறது, இந்த தேர்தல்ன்றது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும், டெல்லி டீமுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான போர் அப்படின்னு சொல்கிறாரு. அதை திரு இபிஎஸ் கொஸ்டின் பண்ணுறார். போட்டி எங்களுக்கும் உங்களுக்கும் தான் விஜய் சொல்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, உண்மையிலேயே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் போட்டின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறதுல ஒரு ஆழமான அரசியல் கருத்து இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு மாநில உரிமைகள், மாநிலத்தின் மீதான, அதாவது பாஜக அல்லாத மாநில அரசுகள் மீதான தாக்குதல், நிதி பாரபட்சம், ஆளுநர்கள் மூலமாக ஆளுகிற அரசாங்கத்துக்கு குடைச்சல் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. இவ்வளவுக்கு அவ்வளவு மோசமான, எவ்வளவுக்கு தொந்தரவுகள் விளைவிக்க முடியுமோ ஒரு மாநில அரசாங்கத்துக்கு, அவளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்படி நிர்பந்தம் கொடுப்பதன் மூலமாக ஒருவேளை தங்களுக்கு சாதகமான ஆட்சியாக மாற்றிக்கொள்ளலாம். அதுதான் ரெட்டை இன்ஜின் சொல்கிறான் பாருங்க. ரெட்டை இன்ஜின் இது எங்கேருந்து வருது? இது ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அதுக்குரிய பங்கை கொடுன்னு நம்ம கேட்டால் கொடுக்க வேண்டியதானே. ரெட்டை இன்ஜின் ஆட்சியாக இருந்தால் தான் நாங்கள் உரிய பங்கை அங்கேயும் பிஜேபி ஆளணும், அப்போ தான் நாங்கள் வந்து நிதி பகிர்வு மற்றதுலாம் கொடுப்போம். இல்லைனா கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் அது வந்து அயோக்கியத்தனம் இல்லையா, அடாவடித்தனம் இல்லையா, அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது இல்லையா? அதனால் அவர் முதலமைச்சர் சொல்கிறதில் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு தானே தேர்தல்ன்றதில் ஆழமான அரசியல் இருக்கிறது. இப்போ மீண்டும் வந்து இப்போ ஜோசப் குரியன் தலைமையில் மாநில அதிகாரங்கள் சம்பந்தமாக நம்ம பரிந்துரைகளை வழங்குவதற்கான ஒரு குழு என்பது உட்பட அமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய தேவை எங்கேருந்து வருகிறது? இந்த 5 ஆண்டு காலத்தில் பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டதுலேருந்து தான் அப்படி ஒரு தேவையே தமிழ்நாட்டில் வந்திருக்குது. அதனால் அவர் முதலமைச்சர் சொல்கிறது முக்கியமானது. டெல்லிக்கு இதுக்கு தான். அதிமுக ஒரு பொருட்டால், அது இங்கே இருக்கிற கட்சி, அது என்றைக்கு வேணாலும் நம்ம அவங்களோட இது பண்ணிக்கலாம். ஆனால் பிஜேபி தப்பித்தவறி இங்கே உள்ளே நுழைந்தால் அது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மனதில் பதிய வைக்கக்கூடிய வகையில் தான் இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவது. இந்த தேர்தலில் மகளிர் வாக்கு யாருக்கு, இளைஞர் சக்தி யார் பின்னால் அப்படின்றது ஒரு கொஷன்னா, நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? உங்கள் அணி எங்கே நிற்கிது? மகளிர் வாக்கில் நாங்கள் தான் நம்பர் 1. ஏன்னா அவ்வளோ திட்டங்கள், அநேகமாக நிறையா மக்கள் நலத்திட்டங்கள் இருந்தால் கூட பெண்களுக்கான திட்டங்கள் தான் ரொம்ப அதிகமாக இந்த ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கானதாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், விடியல் பயணம் போன்ற இதில் பூராத்தையும் பார்த்திங்கன்னா ஆண்களே பொறாமைப்படுகிற அளவுக்கு இது வந்து பெண்களுக்கு நிறையா வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இயல்பாக இப்போ அறிவிச்சிருக்கிறது உட்பட, இல்லத்தரசி திட்டம் உட்பட, ஸோ நேச்சுரலி பெண்களுடைய வாக்குகள் கூடுதலாக இந்த அணி கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இளைஞர்கள்லேயும் இப்போ விஜயை பார்க்க போகிற கூட்டத்தில் கணிசமானவர்களுக்கு வாக்கு இருக்குமான்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் பசங்க அதிகமாக அதில் இருக்காங்க. நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் உங்கள் வீடியோ எடுக்கிறவங்கள கொஞ்சம் நல்லா அந்த கூட்டங்களில் எடுக்க சொல்லுங்கள். நிறைய ஸ்கூல் பசங்க இருக்காங்க.
அப்படின்னா அவங்கெல்லாம் போய் அப்பா அம்மாவுக்கு சொல்லி ஓட்டு கேட்க மாட்டாங்களா? சொல்லுவாங்க கட்டாயம் சொல்லுவாங்க. அது வந்து சொல்லுவாங்க. சொன்னால் இந்த பக்கம் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு அந்த பக்கம் போய் போட்டுருவாங்களா என்ன? அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா எல்லாமே பாருங்கள், முதல்லையாவது இந்த மாதிரி நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிற போது விவோவுக்கு காசு கொடுக்கணும், அவருக்கு காசு கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய புகார்கள் நம்மளே கமிஷன் வாங்கிடுவாங்க. இப்போ மொத்தமுமே பேங்க் அக்கௌண்ட் த்ரூவாக போயிடுது. ரூபா ஒருத்தனும் இங்கே எடுக்க முடியாது. எல்லாமே ஆன்லைன் ஸ்கீமுக்கு கிடைக்கிறதுக்கும் யாருக்கும் லஞ்சம் தர தேவையில்லை அதில். ஆமாம், எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டு. அதனால் இப்போ வந்து அதிகாரிகளோட யாரும் போய் சண்டை போட்டு அதை வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப நேர்மையாகவும் தகுதி வாய்ந்த அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற முறையிலையும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் பெண்களுடைய எதுவும் ஒன்றும் போகிறதுக்கான வாய்ப்புகள் என்பதில்லை. இளைஞர்களில் ஒரு பகுதியினர் விஜய்க்கு, ஏன்னா அவர் என்ன செய்ய போகிறான்றதே தெரியல, அவருக்கும் தெரியல, இவங்களுக்கும் தெரியல, இருந்தாலும் போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு பகுதியினர் அவருக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்காது, அது உறுதி. தலித்துகள் தனித்தொகுதி அப்படின்ற ஒன்று அவங்களுக்கு உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கு. பொது தொகுதிகள்லையும் தலித்துகள் அதிகமான எண்ணிக்கையில் நிறுத்தப்பட்டால் அது சமுதாயத்தில் நல்ல விஷயம். ஒவ்வொரு பிரிவினருக்கும் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்ற கோணத்திலிருந்து அதிகாரத்தில் எனக்கு என்ன பங்கு அப்படின்ற ஒன்றிலிருந்து அது வருது. தமிழ்நாட்டில் திமுக அணி அதிமுக அணியில் திமுக அணி 10 முஸ்லீம்களை வேட்பாளர் நடத்தியிருக்காங்க. நிறைய சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. அதிமுகவில் ஒரே ஒருவர் பாளையங்கோட்டை. அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லாத தொகுதி. பாரம்பரியமாக அங்கே அவங்க வெற்றி பெற்றது இல்லை. திமுக தான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாட்டோட அரசியலை ஒரு யூபியில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வெளியிடுற ஒரு வேட்பாளர் பட்டியலில் முஸ்லீம்களுக்கு நாங்கள் வாய்ப்பு தர மாட்டோம்னு சொல்லியே வெளியிடுறாங்க. அது வெளிப்படையாக பேசுகிறது மாதிரி. ஆமாம், இவர் சொல்லாமல் செஞ்சுருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் இஸ்லாமிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய எல்லா விதமான அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் ஓரணியில் திரண்டு திமுக அணியில் இருக்காங்க. இந்த தேர்தலில் தான். வேறு சில தேர்தல்களில் அங்கே 2 அமைப்பு இருக்கும், இங்கே 2 கட்சி இருக்கும், அந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் எல்லா இஸ்லாமிய கட்சிகளும் இந்த ஓரணியில் வந்து திரண்டிருக்காங்க. அதனால் யாருமே இங்கே ஓட்டு போட மாட்டாங்க, யாருமே இங்கே இல்லாத நிலையில் எதுக்கு பிரதிநிதித்துவம் தர்றது என்ற முறையில் கூட அவர் வந்து யோசிச்சிருக்கலாம். இன்னொன்று, சேராத இடத்துல சேர்ந்துருக்கிறதுனுடைய விளைவாகவும் அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். பிஜேபியோட சேர்ந்ததனுடைய விளைவாக. ஏன்னா அவங்களும் சேர்ந்து வேலை செய்யணும்ல, பிஜேபி வேலை செய்யணும்ல, தேர்தலில் பிஜேபி ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்ல. அதனால் வெற்றி வாய்ப்பு மேலும் மோசமாகிடக்கூடாது என்பதற்காக அவர் வந்து இஸ்லாமிய வேட்பாளர்கள் எடுத்தாமல் இருந்திருக்கலாம். கவனக்குறைவாக நடந்திருக்காது. கவனக்குறைவாக நடந்ததுன்னு நான் நினைக்கவே இல்லை. திட்டமிட்டுத்தான். நான் தான் சொல்கிறேனே, ஒரு இஸ்லாமிய அமைப்புகள் கூட அதிமுக அணியில் இல்லை. ரெண்டாவது, பிஜேபியோடு சேர்ந்திருக்கிற நிலையில் பிஜேபியினுடைய ஒத்துழைப்பு என்பது இஸ்லாமியர்கள் வேட்பாளர் நிறுத்தக்கூடிய தொகுதிகளில் கிடைக்காது. அது உறுதியாக தோற்று போயிடும். அதனால தான் பாளையங்கோட்டையில் போய் போட்டிருக்காரு அவர். உறுதியாக தோல்வி உறுதி அப்படின்னு தெரிஞ்ச இடத்துல வந்து ஒரே ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் அவர் வந்து போட்டிருக்காரு. அதனால் அது வந்து ஒரு கவனக்குறைவாகவோ நடைபெற்றதாக நான் வந்து நினைக்கல. அவர் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சது. உண்மையிலேயே எடப்பாடி அந்த விஷயத்தில் நான் வந்து இது பாராட்ட விரும்புகிறேன். இந்த தொகுதி பங்கீடு, தொகுதி ஒதுக்கீடு, இது எல்லாம் ரொம்ப அவர் அந்த பிஜேபி கட்சியை இன்றைக்கி, அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்களால வேட்பாளர் அறிவிக்க முடியாமல் இருக்குது. அந்த ஒதுக்கின தொகுதிகள், போக்குவரத்து, அவங்களுக்கு பொருத்தமான வேட்பாளர் இல்லாது போன்ற பல விஷயங்கள் அதோடு பின்னி பிணைந்திருக்கு. அதில் உறுதியாக அவர் வந்து இருந்திருக்கார். எடப்பாடி அவர்கள் வந்து உறுதியாக இருந்திருக்கார். அது நிச்சயமாக தேர்தல் முடிவுகள்லேயும் எதிரொலிக்கும். அநேகமாக பிஜேபி போன தேர்தலை விட குறைவான தொகுதியில் தான் அவங்க 1-2 ஜெயிப்பாங்க. போன முறை 4 ஜெயிச்சாங்க. அதில் குறைவாக தான் ஜெயிப்பாங்க தருவேன். நீங்கள் வேணால் தொகுதியை பூரா இப்போ எடுத்து போடுங்க சார், சொல்கிறேன் தொகுதி வாரியா. அவங்களுடைய அதிகமான இடத்துல அவங்க நின்றுருக்கிறது அப்படின்னு பார்த்தா கன்னியாகுமரி மாவட்டம். ஆமாம், 6 தொகுதியில் 5 தொகுதி தாமரை நிற்குது. அதில் ஒன்று ஒரு சப்கான்ட்ராக்ட் மாதிரி இவருக்கு ஜி.கே. வாசன் நிற்கிறார், உள் ஒதுக்கீட்டில் நிற்கிறாரு. அங்கே வருமா? பத்மநாபபுரம் வருமா? விளவும் கூட வர முடியுமா? நாங்களும் காங்கிரஸ் திமுகவும் சேர்ந்து இருக்கும்போது. அப்புறம் கன்னியாகுமரி அவர் ஏடிஎம்கே, இது கிள்ளியூர் காங்கிரஸ் ஏற்கனவே. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஎம், காங்கிரஸ், திமுக நின்றுச்சுன்னா எப்போதுமே அவங்க ஜெயிச்சதே கிடையாது. இதுக்குள்ளே பிளவு ஏற்படுகிற போது தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. வர முடியாது.
ஒரு காலத்தில் உங்களுக்கு எம்பியாக இருந்தாங்களே, பெல்லார்மின்லாம் எம்பியாக இருந்தார். இருந்தாங்க 3 சட்டமன்ற எம்எல்ஏ ஒரே நேரத்தில் 3 பேர் இருந்திருக்கோம் எம்எல்ஏ. இப்போ காங்கிரஸ் இருக்கிற மாதிரி நாங்கள் 3 பேர் எம்எல்ஏ இருந்திருக்கோம். திரு மணி, ஹேமச்சந்திரன்லாம் இருந்திருக்காங்க. ஆமாம், அவர் நூர் முகமது. நூர் முகமது. ஸோ அதனால் அப்படி ஒரு இந்த அணியினுடைய பலமான இந்த அணியினுடைய பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாவட்டம்னா அது கன்னியாகுமரி. இந்த முறை இருக்கிறதில்ல. அதனால் அது வாய்ப்பே கிடையாது சார். வெஸ்ட் போன தேர்தலில் 4-5 மண்டலத்தில் சென்னை, சவுத்து, டெல்டா திமுக அணிக்கு, உங்கள் அணிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. மேற்கு மண்டலம் வேறு மாதிரி இருந்தது. இப்போ அதே மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான். திரு அன்புமணி அவங்களோட இருக்கிறாரு. பிஜேபி அந்த கூட்டணி ஏறத்தாழ ஒன்றா இருக்குது. இந்த கூட்டணி ஏறத்தாழ ஒன்றாக இல்லை, ஏறத்தாழ ஒன்றாக இருக்கின்றது தப்பு. இப்போ நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி குரூப் வந்து வேட்பாளர் போட்டிருக்கிற எல்லா இடத்துலையும் ஐயா ராமதாஸ் வந்து வேட்பாளர் போட்டார். எப்படி அவங்க வெற்றி பெற முடியும்? அவர் பின்னாடி தான் எல்லோரும் இருக்காங்கன்றாங்களே. டாக்டர் அன்புமணி பிறகு தான் பின்னாடி தான் இருக்கிறாங்க. டாக்டர் ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கு அவ்வளவு வலிமை இல்லைன்றாங்களே. அதுக்கான அதாவது வெளியில் பார்க்குறதுக்கு அப்படி சொல்லலாம். இப்போ மருத்துவர் ஐயா போன்றவர்கள் வெளியில் களத்துக்கு வந்தாங்கன்னா, ஏன்னா அவர் தான் இந்த அமைப்பை, இந்த கட்சியை உருவாக்கினவர், உள்ஒதுக்கீட்டை பெற்றுத்தந்ததில் மிக மகத்தான பங்கை ஆற்றியவர். அவர் வெளியே களத்துக்கு வருகிற போது இயல்பாக அந்த மக்கள் உணர்வு ரீதியாக ஐயா ராமதாஸ் பக்கம் தான் நிற்பாங்க. அவர் நான் நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்னு ஒருத்தர் அடையாளம் காமிச்சாருன்னா அவருக்கு ஓட்டு போய் தவிர அன்புமணிக்கு ஓட்டு போகாது. அவர் வெளியே வரல, ஆனால் வருவார், கட்டாயம் வருவார். எப்படி வேட்பாளர் அறிவிச்சிட்டு வராமல் இருக்க மாட்டார். அதனால் அது குறிப்பிட்ட சமுதாய மக்களுடைய வாக்குகள் பிரிகிற போது அது இயல்பாக வேறு அணியினுடைய வெற்றிக்கு தானே வழிவகுக்கும். அந்த முறையில் வட மாவட்டங்கள் இந்த முறை அவங்க அதிமுகவுக்கு அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முழுமையான ஒரு ஆதரவு என்பது கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. பிஜேபி ஓட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்றீங்க, பிஎம்கே ஓட்லேயும் சேதாரம் இருக்குன்றீங்க. பிஜேபி வந்து எங்கெங்கே இப்போ எங்கள் தொகுதியில் இப்போ அந்த கந்தரவக்கோட்டை பிஜேபி நிற்கிது, பத்மநாபபுரம் பிஜேபி நிற்கிது. 2 தொகுதி எங்களுக்கு 5ல் வந்து 2 பிஜேபி. எங்களுக்கு ரொம்ப சுலபமாக ரொம்ப ரொம்ப அந்த மகிழ்ச்சியான ஏற்றுக்கிட்டதுக்கு அது ஒரு காரணம். ஓ, பத்மநாபபுரம்னு சொன்ன உடனே ஏற்றுக்கிட்டீங்க. மகிழ்ச்சியை ஏற்றுக்கிட்டதுக்கு அது ஒரு காரணம். இன்னும் எங்களுடைய தத்துவார்த்த ரீதியான எதிரியை நாங்கள் நேருக்கு நேராக எதிர்கொள்வதற்கான ஒரு தேர்தலில் வாய்ப்பு அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, சுலபமாக வெற்றிக்கான ஒரு இதாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்த்து நம்மளால் சுலபமாக வெற்றி பெற முடியும் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை. இரட்டையிலே ஏற்றுக்கொள்கிற மக்கள் தாமரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. தேர்தல் களத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகிறீங்க, என்ன பேச போகிறீங்க? என்ன உங்களுடைய ஒற்றை முழக்கம்? ஒற்றை முழக்கம்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு, ஏன்னா அல்லது முதன்மை முழக்கம், இந்திய அரசியல் சாசனம் மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய பல்வேறு நடவடிக்கைகள். 2வது, மதச்சார்பின்மை என்பது மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தினால். அதேமாதிரி வெறுப்பு அரசியலுடைய விளைவுகளை பல்வேறு மாநிலங்கள் சந்தித்து கொண்டிருக்கு. இதுபோன்ற ஒன்றிய பிஜேபி அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய அரசியல் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஒரு முதன்மையான பிரச்சாரத்தில் முதன்மையான இடத்தை வகிக்கும். 2வது, மாநில அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டிய தமிழ்நாட்டு புறக்கணித்திருக்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடு, திட்டங்களுக்கு அனுமதி மறுப்பு, நிதி வழங்குவதிலே பாரபட்சம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த தேர்தலில் முக்கியமாக நாங்கள் வந்து முன்வைப்போம். அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டம், அதாவது கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தை ரத்து செய்து விபிஜி ராம்ஜின்னு புதிய கொண்டு வந்து கிராமப்புற மக்களுடைய வயிற்றில் அடித்திருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு இவர் கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி அவர்கள். இது கிராமப்புற மக்கள் மத்தியில் மிக முக்கியமான விவாதப் பொருளாக ஏற்கனவே ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அரசியல் சார்ந்த, அரசியல் அமைப்பு அரசியல் சாசனம் சார்ந்த, மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளும் இந்த தேர்தலில் முக்கியமான விவாதப் பொருளாகத்தான் இருக்கும். அங்கே இந்தியா கூட்டணின்னு கடந்த ஆட்சியில் தேர்தலை சந்திச்சிங்க. இப்போ மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொல்கிறீங்க. அங்கே வந்து தேசபக்தி அப்படின்ற ஒரு கார்டை பிஜேபி எடுத்து ப்ளே பண்ணுறதுனால இது என்டிஏ வெர்சஸ் இந்தியா அப்படி அதை கட்டமைச்சிங்களா? இப்போ மதச்சார்பற்ற முற்போக்கு அணி அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டில் சொல்கிறது இல்லை. அகில இந்திய அளவில் ஒரு பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நடக்கிற போது பாராளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது இந்தியா கூட்டணி என்பது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது தான் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக
தொடர்ச்சியாக பயணித்து வந்திருக்கிறது. பிஜேபி எதிர்ப்பு அல்லது மாநில சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்ட எல்லா விஷயங்கள்லையும். அதனால் இப்போ நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் என்கிற முறையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்குமான போட்டி என்கிற முறையில் தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்தியா கூட்டணின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு கேரளாவில் காங்கிரஸ் எதிர்த்து தான் எல்டிஎஃப் யூடிஎஃப்ங்கிற முறையில் தான் அங்கே தேர்தல் போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி எப்படி இந்தியா கூட்டணின்னு சொல்ல முடியும்? உங்கள் அணியோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? எங்கள் அணியோட ப்ளஸ்ஸு திமுக தலைமையிலான அணி என்பது ஒரு மாபெரும் கூட்டணி, இதுவரைக்கும் இல்லாத வகையிலான வலிமையான கூட்டணி என்பது ஒன்று. இரண்டாவது, ஏற்கனவே இந்த அரசின் மீது எந்த விதமான வெறுப்பும் கிடையாது. அதாவது எதிர்பார்த்த சிலது நிறைவேறாமல் இருக்கலாம், சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கலாம், மக்களுடைய எதிர்பார்ப்பில் சிலவற்றை நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் வெறுப்பு, இந்த ஆட்சி தொலைய வேண்டும் அப்படின்ற முறையில் ஒருத்தர் கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இவங்க அரசியலுக்காக சொல்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக பிஜேபி தலைவர்கள் அல்லது விஜய் போன்றவர்கள் சொல்வது என்பது அதற்காகவே தவிர சாதாரண மக்கள் மத்தியில் போய் இந்த ஆட்சி தொலைய வேண்டும் அப்படியெல்லாம் பல காலங்கள் இருந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் தேர்தல் எப்போ வரும், எப்போ அவங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்பது எங்கேயுமே என்னால் பார்க்க முடியல. அது ரெண்டாவது முக்கியமானது. மூணாவது, பிஜேபியோட எதிரணி சேர்ந்திருப்பது என்பதே அவங்களுக்கான மிகப்பெரிய மைனஸ். அதிமுக பிஜேபி சேர்ந்து நிற்பது, அதிமுகவுக்கு ஆதரவு தளம் இருந்தாலும் கூட அந்த ஆதரவு தளமும் இந்த தேர்தலில் அவர்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகிறதுக்கான அடிப்படை என்பது அவர்கள் சேராத இடைநிலை சேர்ந்திருப்பதனுடைய விளைவு. அது அடுத்த முக்கியமானது. நான்காவது, இப்போது சொல்லக்கூடிய மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் அந்த மாதிரியான விஷயங்கள் சொன்ன பாருங்கள். அதில் உறுதியாக மாநில உரிமைகள் பாதுகாப்பு என்கிற விஷயத்தில் மிக உறுதியான போராட்டத்தை இந்த அணி நடத்தியிருக்கிறது. மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதை எந்த மக்களும் விரும்ப மாட்டார்கள். அதில் உறுதியான அணின்னு பார்த்தா அது இந்த அணியை தவிர வேறு யாரையுமே சொல்ல முடியாது. முதலமைச்சர் வேட்பாளர்கள் 4 பேர் களத்தில். திரு மு.க. ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி, திரு விஜய், திரு சீமான். ஏன் 4 பேர்னு நீங்களா சேர்த்துக்கிறீங்க? 5ஆவதா யாரும் பேரை சொல்லலை. இல்லை இவங்கள சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் கூட்டணி போட்டிருக்காங்க. அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் யாரையும் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூட ஒரு அணி அமைச்சிருக்காரு. அவர் 100 சீட் சொல்கிறேன் சார். நான் ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், திமுக அணிக்கும் அதிமுக பிஜேபி அணிக்கு தான் போட்டியை தவிர மற்றவர்களெல்லாம் களத்தில் இருக்கிறார்கள் என்பது தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர இந்த போட்டி என்பது இவர்கள் இந்த 2 அணிக்கு இடையில தான். முதலமைச்சர் வேட்பாளர் யார்? நீங்கள் தேர்தல் கருத்து கணிப்புகளுக்கு போகிறப்ப நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. இன்னொன்று, யார் சிஎம் ஆகணும்னு விரும்புகிறீங்க, யாரோட ஆட்சி வரணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பில் கேள்வி வைக்கிறாங்க. உங்களுக்கு அது ஒரு ஆளுமைக்கு நீங்கள் ஜனநாயகத்தில் அதுக்கு இடம் இருக்கா இல்லையானாலும் அது ஒரு பேசு பொருளாக இருக்குது. சரி, இதை எப்படி மதிப்பிடுறீங்க இந்த 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள்? இல்லை இப்போ திரு சீமான் அவர்கள்லாம் கடந்த முறை 2 திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று கருதக்கூடிய வாக்காளர்களுடைய வாக்குகளை பெறக்கூடிய ஒரே நபராக அவர் இருந்தார். அதனால் அவருக்கு அத்தனை சதவீதம் போச்சு. இந்த முறை அதற்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் அவர் போன முறை பெற்ற அங்கீகாரத்தை இந்த முறை பெறுவாரா அந்த குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் என்றால் நிச்சயமாக இல்லை. சரி, அவருடைய வாக்குகளை தான் விஜய் பிரிக்கிறார். தம்பிமார்கள் சொல்லுவார், தம்பிமார்கள் வாக்குகளை தான் தம்பி அரசியலுக்கு வரணும், அண்ணன் தான் தம்பிக்காக பேசிகிட்டு இருக்கேன், அதனால் அண்ணன்ட்ட இருக்கிற வாக்கை தான் தம்பி பிரிக்க போகிறாரு. அதனால் அவருக்கு இன்னும் வாக்குகள் குறையுமே தவிர, அதனால் அப்புறம் அவர் வெற்றிக்கான ஒரு சீட்டு வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இல்லாதவர் எப்படி முதலமைச்சர் பட்டியலில் வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே. அவர் நான் தான் முதலமைச்சர், நான் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தானே கேட்குறாரு. 234 தொகுதியில் வேட்பாளரை போட்டு அவரை முதலமைச்சர் முன்னிறுத்தி தானே தேர்தலை சந்திக்கிறாங்க. 234 தொகுதியிலும் போட்டியிட்டால் எல்லாருமே முதலமைச்சர் தானே. முதலமைச்சர் வேட்பாளர் சார், முதலமைச்சருக்குன்னு ஒரு வேட்பாளர் கிடையாது. வேட்பாளர் தான். இவர் முதலமைச்சர் வேட்பாளர், அது வெற்றி பெற்றதற்கு பிறகு ஒரு கட்சிக்குள்ளே 2 பேர் 3 பேர் போட்டிடுறாங்கன்னா தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு நீங்கள் சொல்லணும். இப்போ வேட்பாளர் தான் எல்லாருமே. சரி, முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் சொல்லிக்க மாட்டார். இப்போ நம்ம முதலமைச்சர் சொல்லிக்காரா நான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல மாட்டார். அது உலகத்துக்கே தெரியும், அந்த அணி ஜெயிச்சா அவர் தான் முதலமைச்சர். அது வேறு விஷயம். இப்போ ஒரே சில கட்சிகளில் வெற்றி பெற்றதற்கு பிறகு முதலமைச்சர் யார் என்பதற்கான ஒரு போட்டி நடக்குது. காங்கிரஸ்குள்ளெல்லாம் அந்த மாதிரி, அது தேசிய கட்சியில் நடக்கும் சார். பிஜேபியில் நடக்கும், காங்கிரஸ்குள்ள நடக்கும், சில இடத்துல முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்தி நடத்துவாங்க, அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி நிலைமை ஒன்றும் இங்கே கிடையாது. ஓகே, அதனால் வெற்றி போட்டின்றது இந்த 2 அணிக்கு தான். மற்றவங்கெல்லாம் நிற்கிறாங்க களத்தில்ன்ற முறையில் தான் நம்ம எடுத்துக்கணும்.
ஸோ அந்த முறையில் இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக திமுக ஆட்சி என்பது இந்த 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் கடந்த தேர்தலை விட அதிகமான தொகுதியில் வெற்றி பெற்று அமையும். மிக்க நன்றி உங்கள் நேரம் ஒதுக்கி பேசினதுக்கு. மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.